மீனராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. நீங்களும் நான் சொல்கிற மந்திரத்தை 3 முறை சொல்லுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க. கிரகநிலை மாற்றங்கள். இந்த கிரகநிலை மாற்றத்தால் நமக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது, அதை எப்படி லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஜாதகம் பார்த்துருப்பீங்க? இங்கே மேச ராசியாக இருக்கலாம், ரிஷப ராசியாக இருக்கலாம், மிதுன ராசியாக இருக்கலாம். 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியாக நீங்கள் இருப்பீங்க. இப்போ இந்த ராசிக்காரர்கள் இவங்க தான் இதை பார்க்கணும், அவங்க தான் அதை பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எல்லா ராசிக்காரர்களுக்குமே நாங்கள் இந்த விஷயத்தை போடுறோம். ஒளிப்பதிவாக நாங்கள் உங்களுக்கு பதிவேற்றி கொடுக்குறோங்க. அதில் ரொம்ப முக்கியம், நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. ஏன்னா சில நேரங்கள் நமக்கு ஒரு பொன்னான வாய்ப்புகளை கொடுக்குங்க, ரொம்ப அற்புதமான தருணங்களை கொடுக்குங்க. அதில் அப்படி ஒரு தருணம் தாங்க இந்த காலகட்டம். இந்த காலகட்டம் நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்களை எளிமையாக கொடுக்கக்கூடிய நேரங்க. ரொம்ப கனவு கண்டிருப்போம் இல்லையா? நிறைய விஷயங்களில் ரொம்ப கனவாக வச்சுருந்தோங்க, நடக்கவே இல்லை. ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கை கொடுக்கவே இல்லை. இப்படி பல புலம்பல்கள் கூட நம்ம மனசில் இருக்குங்க. அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய நேரங்க. தீர்வுனா என்னன்னா, நம்ம நினைக்கிறது நடக்கும், அதுதாங்க தீர்வு. அப்படி இந்த தீர்வுக்குள்ள சில சூட்சமங்கள் காத்திருக்கு. இதில் எதை செஞ்சால் நமக்கு எளிமையான தீர்வு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஆழமாக உங்களுக்கு பரிகாரத்தோடு சொல்ல போகிறேங்க. கிரக பயிற்சிகள் சுக்கிரன், ராகு, சனி, சூரியன், புதன், செவ்வாய், குரு, கேது எல்லா கிரகங்களும் நம்மளை எந்த அளவுக்கு இப்போ பாசிட்டிவாக, எந்த அளவுக்கு நம்மளினுடைய நடப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கான பதிவு தாங்க இது. முக்கியமாக ஒரு 4 கிரகங்கள் நம்மளை மரள வைக்க போகுதுங்க. ஆண்டவனினுடைய உத்தரவுங்க இது. அந்த 4 கிரகங்கள், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தகவலாக கொடுக்குற அரிய சந்தர்ப்பங்க. எல்லாம் தலைவிதின்னு போக முடியாது, எல்லாமே எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான் அப்படின்னும் போக முடியாது, யாரையும் குத்த சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நம்ம கொஞ்சம் நினச்சிருந்தா இந்த இடத்துல இருந்து சரி செஞ்சுருக்கலாமே அப்படின்னு தோணுங்க. இப்போது குடும்பத்தில் குழப்பத்தில் ஒரு தனிமையாக ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரங்க. மீனராசிக்காரர்களினுடைய குழப்பம் தீர்றதுக்கு கிரகங்கள் இப்போ உதவி பண்ண போகுதுங்க. அது மனக்குழப்பமாக இருக்கட்டும், பணக்குழப்பமாக இருக்கட்டும், குடும்பத்தில் குழப்பமாக இருக்கட்டும், உறவுகளால் குழப்பமாக இருக்கட்டும், பிஸ்னஸ் குழப்பமாக இருக்கட்டும், அரசியலில் குழப்பமாக இருக்கட்டும், இந்த குழப்பங்கள் தீரப்போகுதுங்க. பேசிக்கலி 7.5 சனியில் ஜென்ம சனி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுதுங்க. கடந்த வருஷத்துல எல்லாம் ஒரு 5 வருஷமாக நீங்கள் பதவி இல்லாமல் இருக்கலாம், பெருமை இல்லாமல் இருக்கலாம், சில சில்லறங்க கூட நம்மளை சில்லறையாக்கி இருக்கலாம். நல்ல டேலண்டான பர்சன். மீனராசினாலே ரொம்ப அறிவாளிங்க, புத்திசாலிங்க. அப்படி உள்ள புத்திசாலிகளுக்கு இப்போ அப்ரூவல் கிடச்சிருக்காதுங்க. அரைகுறையெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து நமக்கே வருத்தமாக இருக்குங்க. பிரபஞ்சத்தின் மீது கூட வெறுப்பு ஏற்படுங்க, கடவுள் மேலே கூட வெறுப்பு ஏற்படுங்க, குடும்பத்தின் மேலே கூட வெறுப்பு ஏற்படும். அரைகுறைக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க, அற்புதமான மனுஷன்னா எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு ஒரு கஷ்டம் இருக்குங்க. அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு ஃபீல் ஆகும். இந்த நேரம் இந்த சனி பகவான் ராசிக்கு 12ல் புதன், சுக்கிரன், ராகு சம்மந்தப்பட்டு சூரியனும் என்ட்ரி அதிரி புதிரியான வெற்றியை கொடுக்க போகுதுங்க. 12வது வீட்டில் இவங்க எல்லாம் உட்காரும்போது சுப விரயம், சுப லாபம். புதன் வக்ரமாகி உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை வேலையில் காட்ட போகிறாருங்க. அதனால்
இன்னும் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் யோகம் 11ல் போய் செவ்வாய் உட்காந்து லாபத்தை கொடுக்குறாரு. பூமி லாபம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், பணம், இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, வீடு கட்டுறது, மனை சம்மந்தப்பட்ட யோகங்கள், அரசால கூடியவர்கள் நமக்கு தொடர்பு ஏற்படுதுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அரசாழ்வார்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படுது. ஆண்களுக்கு பெண்கள், பெண்களுக்கு ஆண்கள், திடீர் பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது. இது ஒரு ப்ளஸ்ஸிங், ஒரு ப்ளஸ்ஸான டைம். இது இன்னும் சொல்லப்போனால் இன்னொரு ப்ளஸ் டைமும் காத்திருக்குங்க. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ மீனராசி யாராலும் இப்போதைக்கு சாதகமாக எடை போட முடியாதுங்க. கண்டிப்பாக மீனராசிக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காத்திருக்குங்க. 2 விஷயம் நீங்கள் அவசியம் பண்ணணும். முதல் விஷயம், டிப்டாப்பாக இருங்க. எவ்வளவு சோகம் வந்தாலுமே, வருத்தம் வந்தாலுமே உங்கள் கண்ணில் கண்ணீர் வரக்கூடாதுங்க. அழுகை வரவே கூடாது. சிரிச்ச முகத்தோடு இருங்க. சமாளிக்கக்கூடிய தான் சாதனை படைப்பான. ஒரு ரன்னிங்கில் ஓடுறோம், ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு மிஸ் ஆகுது, உடனே அழுதுட்டு உட்காந்துட்டிங்கன்னா 5 ரவுண்ட் இருக்கிற ரன்னிங்கில் ஒரு ரவுண்டில் அழுதுட்டு உட்காந்துட்டா மீதி 4 ரவுண்டு என்ன ஆகும்? 2வது ரவுண்டு அவுட்டு, பரவாயில்ல. மீதி 3 வாய்ப்பு இருக்குது. 5ல் 3 வெற்றி, 2 போனாலுமே பரவாயில்ல. அதுக்கு பிறகு கூட ஆரம்பிச்சிங்கன்னா 3 தொடர் வெற்றி, நல்ல வெற்றிங்க. இது தாங்க மீனம். தப்பாக எல்லாம் எடை போடாதீங்க. உங்களை நீங்களே ஆஃப் மைண்டாக பார்க்காதீங்க. எனக்கு இது சரியில்லை, மனசு சரியில்லை, மைண்டு சரியில்லைன்னு நீங்கள் பெஸ்ட்டு. இதை நீங்கள் யார்கிட்டையாவது போய் எனக்கு உங்கள் உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லைன்னு உடனே உங்களை ஏமாற்றிடுவாங்க. எல்லாருமே உங்கள் மதியை உடனே திருடலாம்னு நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக உங்களை நினச்சிக்குவீங்க. ஆனால் யார்கிட்டையும் போய் ஒரு அபிப்பிராயமாக பேசவும் பேசாதீங்க. வருத்தமாக ஒரு விஷயத்த சொல்லவும் சொல்லாதீங்க. அப்படியே ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படியே தம்பி வருவாங்க, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்லலாம் லாஸ் ஆகிறவங்கெல்லாம் மீனராசியில் இருப்பாங்க. நிறைய கனவுகள், பணக்கனவுகள் லாஸ் ஆகிறவங்க, பதவி கனவுகள் லாஸ் ஆகிறவங்க மீனராசியில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மீனத்திற்கு இப்போ உங்கள் கனவு நிறைவேற போகுதுங்க. இந்த 4 கிரக பயிற்சி அதுதான் அடித்து காலி பண்ணுதுங்க. 11ல் செவ்வாய் துச்சமாக உங்களை யார் நினச்சாங்களோ அவங்களையெல்லாம் உங்களை உச்சமாக பார்க்க போகிறாங்க. நீங்கள் இந்த ஆட்டத்தையுடைய ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட போகிறீங்க. உங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய திருப்பு முனை காத்திருக்குங்க. பதவி கிடைக்க போகுது. கடந்த 5 வருஷத்தில் விட்ட பதவியை பிடிக்க போகிறீங்க. மீனராசி ஞாபகம் வச்சுக்கோங்க, அமைச்சராக போகிறீங்க. இது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக இதை பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது நடக்குங்க. நல்ல ஒரு போஸ்டிங்கில் வருவீங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஜாம்பவானாக மாறுவீங்க. பெரிய பெரிய சாதனைகள் கிடைக்குங்க. அவார்டு கிடைக்கும். இது ஒரு நல்ல மார்க்கெட்டிங் டைம். ஆனால் உங்களை நல்லா கவனிக்கணும். இந்த வார்த்தை எப்படி சொன்னேன்? மார்க்கெட்டிங் டைம். உங்களை திறமையாக மதித்து நல்ல மதிப்பு கொடுத்து உங்களுக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். உங்களை வெளியில் காட்டுங்க. இந்த ஒரு ரஜினிகாந்தோட படத்தில் ஒன்று சொல்லுவார்ல, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லுடா அப்படின்னு. அந்த மாதிரி திருப்பி வந்துட்டேன்னு சொல்லுங்கள். அதுலேயே மிரண்டுருவாங்க. ஐயோ இவன் போயிட்டான்னு நினச்சவன் வந்துட்டானே, ஐயோ இந்த பொம்பளை போயிடுச்சுன்னு நினச்சவன் திருப்பி வந்துருச்சே அப்படின்னு கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நம்மளை வெளியில் பேசுவாங்க. ஆனால் நம்மக்கிட்ட பேசணும் அப்படின்னா 1 ரூபாய் அளவுக்கு கூட வாயை திறக்க மாட்டாங்க. சும்மா நம்ம பயந்துக்க கூடாது. அதனால் மீன ராசிக்காரர்களுக்கு அரசியல் ஆதாயம், கலை ஆதாயம், அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம், நிதித்துறையில் இருக்கவங்களுக்கு குட் டைமு, பெஸ்ட் டைமுங்க. 3 விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த ஃபோட்டோ, வீடியோ, செல்ஃபோன் பேசுகிறதுல கவனமாக இருங்க. எந்த ஒரு ஃபோட்டோஸும் எக்ஸ்ட்ராடினரி ஃபோட்டோஸையும் சேவிங்ஸில் வைக்காதீங்க. கூகுள் வரைக்கும் உள்ளே போய் டெலிட் பண்ணிவிட்டு விட்டுட்டு வந்துடுங்க. சீக்ரெட்டாக ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பார்த்து பேசுங்க. எவன் ரெக்கார்ட் பண்ணுறான்னு பாருங்கள். ரெக்கார்ட் ஆப்ஷனை நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. அதை பத்திரமா வச்சுக்கோங்க. யார் உங்கள்கிட்ட பேசினாலும் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பரிகாரம் அப்படிங்கிறது சுதர்சன மந்திரம்னு சொல்லுவாங்க. சுதர்சனாய வித்மகே மகாஜாவாலய தீமகி தன்னே சக்கர பிரசோதகா. நரசிம்மர் ஹோமம், சுதர்சன ஹோமம் 2ம் உங்கள் நேரத்தில் உங்கள் வீட்டில் பரிபூரணமான பௌர்ணமியில் பண்ணுங்கள். இல்லை ஒரு வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். பௌர்ணமியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இல்லை வியாழக்கிழமையில் பண்ணுங்கள். நரசிம்மர் ஹோமங்க, சுதர்சன ஹோமம் 2மே பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் தீர்த்தம் தெளித்து நீங்கள் அபிஷேகம் பண்ணீங்க அப்படின்னா
ரொம்ப ரொம்ப அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகானவங்க. உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலே இருக்குங்க. தனக்கு பிடிச்சத உசுரே போனாலும் பரவாயில்ல, அதை விட்டு விலகி மட்டும் நிற்க மாட்டீங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்கள் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒதுங்கி நிற்பீங்க. காரணம், நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டாச்சு, அவமானப்பட்டாச்சு. நமக்குன்னு ஒரு நேரம் வரும், நமக்குன்னு ஒரு காலம் வரும், அன்னைக்கு எல்லாருக்கும் பதில் சொல்லிக்கலாம் அப்படின்னு நிற்பீங்க. அப்படியே பதில் சொல்கிறதுனா, டே என்னடா பண்ணிட்ட, அப்படி இப்படியெல்லாம் கிடையாதுங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் சண்டையெல்லாம் போட மாட்டாங்க. இவங்களினுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்கு மூக்கு உடச்சி விட்டுரும். ஏன்னா அந்த அளவுக்கு மற்றவங்க நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்ந்த வேலையை தான் இவங்க பார்ப்பாங்க. மற்றவங்க கஷ்டம்னு சொல்லக்கூடிய வேலையை தான் இவங்க சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிப்பாங்க. அதில் இவங்களுக்கு ஒரு அலாதி பிரியமும் உண்டுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க என்ன யோசிப்பாங்க தெரியுமா? இவங்களுக்கெல்லாம் என்னப்பா ஒரு குறையும் கிடையாது, நிறைய காசு பணம் வச்சுருக்காங்க, இவங்க நினச்சா அப்படி இருப்பாங்க, இவங்க நினச்சா இப்படி இருப்பாங்க, பாரேன் வச்சுக்கிட்டு அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மீன ராசிக்காரர்களுக்கு விமர்சனம் இருக்குங்க. இதுதான் வந்துக்கிட்டே இருக்குது, இனிமேலும் வரத்தாங்க போகுது. ஏங்க, எங்களை மட்டும் எல்லாரும் ஏன் இப்படி நினைக்கிறாங்க? ஆனால் உண்மையாக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க. உண்மைதானங்க, இல்லைன்னெல்லாம் நான் சொல்லலை. அந்த கஷ்டத்தை என்னைக்காவது நீங்கள் வெளிக்காட்டியிருக்கீங்களா? இல்லை இல்லை. உங்களுடைய சோகத்தை என்னைக்காவது மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா? இல்லைல்ல. இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாங்க, நான் சொன்னால் மட்டும் என்ன யாராவது எங்களுக்கு உதவி செய்யவா போகிறாங்க? நிச்சயமாக கிடையாது, நான் ஒத்துக்கிறேன். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஸோ இதுவுமே இல்லாததுனால நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இன்னொரு படி மேலே, உங்கள் பாக்கெட்டில் 10 ரூபா வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியே போனால் கூட சரிங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸ் என்னமோ 10 கோடி இருக்கிற மாதிரி எல்லாரும் தூக்கி வச்சுட்டு பேசியிருப்பாங்க. சில நேரங்களில் உங்களை தள்ளி விட்டு வேடிக்கையும் பார்த்துருப்பாங்க. அதாவது இப்போ பாக்கெட்டில் 10 ரூபா தானே இருக்குது, ஆனால் சொந்தங்களோ பந்தங்களோ கூட பிறந்தவங்களோ கட்டிக்கிட்டவங்களோ யாருமே உங்களுடைய பொருளாதார நிலையை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்காம அவங்களோட தேவையை மட்டும்தாங்க பார்ப்பாங்க. அதனால நிறைய இடத்துல கடன் வாங்கி கூட திணறி நின்றுப்பீங்க. சரியா? ஸோ இப்படிப்பட்ட கஷ்ட காலத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த மீன ராசிக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா? தெய்வத்தை நம்பக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்ப்பும் அதுதான். நிச்சயம் நமக்குன்னு ஒரு நாள் வரும்பா அப்படின்னு நம்புறீங்களா? அந்த நாள் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க. எதனால இப்படி பார்த்துடலாமா? உங்களுக்கு 32 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமரக்கூடிய மீனம்ங்க. அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரம். ஆல்ரெடி கொடுத்து கொடுத்து ஒன்றுமே இல்லாமல் தாம்மா உட்காந்துருக்கோம். கூட பிறந்தவங்களுக்கு பெற்றவங்களுக்குன்னு நிறைய உழைச்சி கொடுத்தாச்சு, சொத்துக்களையும் தாரவார்த்து கொடுத்தாச்சு. எவ்வளவு கொடுத்தாலும் இது நாள் வரைக்கும் மீனத்துக்கு யாருமே அங்கீகாரம் கொடுத்ததே இல்லை. அவமானத்தை மட்டும் நிறைய கொடுத்துருக்கீங்க. நீலாம் நான் பெருசாக என்னடா பண்ணிட்ட, இப்படி நிறைய பேர்கிட்ட அலட்சியமான வார்த்தைகளை மீனராசி வாங்கியிருக்குங்க. ஆனால் இவங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து தான் அவங்களோட முடியாத வாழ்க்கையுமே இன்னைக்கு ஒரு பிடிமானமாக நிற்க வச்சுருக்கோம். புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்னால் கூட அதை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்கம்மா. முடிஞ்சு போனதெல்லாம் விடுமா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இதுதான் மீனங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் கொண்ட மீன ராசிக்கு இந்த 32 வருஷத்துக்கு அப்புறமா அரியாசனத்தில் அமர போகிறீங்கன்னு சொன்னால் அது எதனால? ஒரு மனுஷனுக்கு நல்லது நடக்குது, நல்லதே நடக்குது. ஒரு மனுஷனுக்கு கெட்டது நடக்குது, கெட்டதே நடக்குதுன்னா அது கிரகநிலையோட அமைப்புங்க. உங்கள் ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க, அந்த கிரகங்கள் தனியாக உட்காந்துருக்காங்களா, அவங்களினுடைய குணாதிசயம் என்ன, இல்லை மற்ற கிரகங்களினோட இணைவுனால் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணுங்க. அப்படி அந்த கிரகத்தோட மாற்றம் கூட உங்களோட தலைவிதியை மாற்றி அமைக்கும். அந்த வகையில் தாங்க மீனராசிக்காரர்களுக்கு இந்த திரிக்கிரக யோகத்தினால வாழ்க்கையில் உச்சத்தை தொட போகிறீங்க. நீங்கள் தொட்டது எல்லாமே வெற்றியாக மாறப்போகுதுங்க. இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா பணமழை கொட்ட போகுதுங்கம்மா. கரெக்டாக பார்த்து சொல்லு. மீனராசிக்கு தான் நீ பலன் சொல்லிட்டு இருக்கியா? எங்களுக்கெல்லாமா பணமா? அடப்போமா. கடன் வாங்கினா கடனை வாங்கி வாங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் தெரியுமா? நிச்சயமாக அந்த
கடனை பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் வந்திருக்குங்க. தெளிவாக சொல்கிற கேட்டுக்கோங்க. சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் இந்த 3 கிரகங்களுமே மீன ராசியில், அதாவது குரு பகவானோட ராசியில் ஒன்றிணைவதனால இந்த யோகம் உருவாகி இருக்குங்க. இதனால மீன ராசிக்கு இனி எல்லாமே சக்ஸஸ் தாங்க. அப்படியாம்மா, இந்த யோகம் எங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்கும்? இந்த அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது நம்மளோட மீன ராசிக்காரர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகளையும் வாழ்க்கையில் பல நேர்மறையான மாற்றங்களையும் கொடுக்க போகுதுங்க. இன்னும் அடுக்கடுக்காக சொல்லணும்னா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போகிறீங்க. வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது. எதையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போகிறீங்க. சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் மரியாதையும் உயர்வுக்கு போக போகுது. குறிப்பாக இந்த திரிகிரக யோகத்தில் அதிர்ஷ்டசாலியோட அடையாளமாக நீங்கள் மாற போகிறீங்க. இதில் சாதகமான மாற்றங்கள் வகையில் பல்வேறு துறைகளில் உங்களுக்கு வெற்றியை குவிக்குதுங்க. வேலையில் இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்க துறையோ, ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்குங்க. புதிய வேலை வாய்ப்பு இருக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கான யோகம் இருக்குங்க. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தும். பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. இதுவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையாக இருந்தாலும் சரிங்க, அரசாங்க துறையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய முயற்சிகள் மற்றும் திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி கூட வேலை பார்க்குறாங்கல்ல சக ஊழியர்கள், அவங்களோட ஆதரவின் காரணமாக நீங்கள் உற்சாகமாக வலம் வர போகிறீங்க. அடுத்து நிதி ரீதியாக பார்த்தோன்னா பணத்தை சேமிக்கிறதுல வெற்றி பெற போகிறீங்க. இது உங்களோட எதிர்காலத்துக்கு பாதுகாப்பு கொடுக்குதுங்க. இது மட்டும் இல்லைங்க, தனிப்பட்ட வகையிலையுமே சரி, வணிக நோக்கங்களுக்காக, அதாவது தொழில் ரீதியாக கூட நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. அந்த பயணம் உங்களுக்கு பலன் கொடுக்குங்க. இந்த காலகட்டத்தை மட்டும் மீன ராசிக்காரங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களினுடைய பல நாள் கனவுகள், பல லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்க. குறிப்பாக இந்த சுபயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டத்தை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு ஆறுதலையும் ஆடம்பர வாழ்க்கையும் தரப்போகுது. சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க. இப்போ இருக்கக்கூடிய சொத்தை விட கூடுதல் சொத்துக்கள் வாங்குறதுக்கு அதிர்ஷ்டம் கூடி வந்திருக்குங்க. அதே மாதிரி குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இணக்கமாக இருக்க போகுது. குடும்பத்தில் இருக்கவங்க கிட்ட உங்களினுடைய உறவுகள் அப்படிங்கிறது வலுவாக இருக்க போகுதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களினுடைய வாழ்க்கை துணைக்கிட்டேயுமே நெருக்கம் அதிகமாக போகுது. இது உங்களை உணர்வு ரீதியாக பலப்படுத்துங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் உணர்வு ரீதியாக பலப்படுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தாங்க. ஏன்னா மீன ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு வேணா உங்களுக்கு கரடு முரடாக தெரியலாம், சுயநலவு அதிகமாக தரலாம், இன்னும் என்ன வேணால் சொல்லிட்டு போங்க. ஆனால் இவங்க மனசில் ரொம்ப வீக்கான ஆளுங்க. பாசத்துக்கு ரொம்ப அடிபணிவாங்க. ஓகேங்களா? என்ன சொல்கிறது, பாசமாக இருக்கிறது வெளியே காட்ட தெரியலனாலும் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாக தங்கிட்டு இருக்கிற எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துட்டு திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருப்பாங்க. எதுலேயுமே உணர்ச்சி வசப்படாமல் கட்டுக்குள்ளே வச்சா மட்டும் மீனம் எப்போவோ ஜெயிச்சிருங்க. அதை நீங்கள் இப்போ கற்றுக்க போகிறீங்க. மேலும் இதை பேஸ் பண்ணி தாங்க சமூகத்தோட இமேஜ் அப்படிங்கிறது மேம்பட போகுது. இதன் காரணமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்க போகுது, உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. மொத்தத்தில் இந்த திரிகிரக யோகம் அப்படிங்கிறது மீன ராசியோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுக்க போகுது. இந்த அரிய